சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பார்வதி வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்கூலில் வந்து வேக்கன்சி இருக்குன்னு சொன்னாங்க, நான் வேணால் கேட்டு பார்க்குறேன், அந்த அட்ரஸ் வேணால் வாங்கி தரேன், நீ பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த முத்து மீனா அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து பூ கட்டி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுமா, நானும் அதை விட அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம அண்ணாமலைக்கிட்டையும் சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முத்துமீனா எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த வயசில் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்துருவாங்க. வந்து எல்லாரையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து டிவியில் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் மருமகள் வந்து மாமியாரை அடிக்கிற மாதிரி உடனே நம்ம ரோஹிணி வந்து துள்ளி குதிப்பாங்க. சத்தம் கேட்டு கிறிஷ் கூட வந்துடுவான். அவங்க அம்மாவுமே வருவாங்க. எதுக்கடி இப்படி துள்ளி குதிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் அந்த சீரியல் ஒன்று பார்த்தேன் பார்த்துக்க, அதே மாதிரி என் மாமியாருக்கும் ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உன் குழந்தைய பாரடி, அவனோட லைஃப்பை பார்த்துக்க, அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்குறது தான் புரியும், இப்போவுமே நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. பக்கம் முத்து வந்து அவங்க வண்டியில் கஸ்டமர் இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு கூட மனநல சரியில்லாமல் இருக்கும். அந்த பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்கப்பா, நான் அந்த கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இறங்கி போயிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து ஆட்டோவில் ஏறி நேராக மனோஜோட கடைக்கு போயிடும். மனோஜோட கடையில் வந்து இருந்து எனக்கு எந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.